திரைப்படம் வந்து இன்னைக்கு சிறப்பாக எல்லா ஏறக்குறைய 80 விழுக்காடு முடித்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் 20 விழுக்காடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த முடிகின்ற தருவாயில் இருக்கும் பொழுது என்னான்னு தெரியல, யாரும் கண்ணு பட்டுச்சா என்ன ஏதுன்னு விஷயம் தெரியல. நேற்று இதே இடத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். சினிமாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நண்பர். பேசி கொண்டு இருக்கும் பொழுதே அவருக்கு செய்தி வருது, ஃபோனில் வருது. நேற்று உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு நான் வந்திருந்தேங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது அந்த நண்பர் மூலமாக. என்னங்க அப்படின்னு நம்ம அவர் சொல்கிறார், இது மாதிரி விஷயம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ கேட்டதுமே நம்ம சரி ஏதோ சும்மா ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு நினச்சோம். அடுத்த ஒரு 1/2 hour கழிச்சு ஸ்பாட்லேயே அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் இறந்து போயிட்டார். அவர் வயசு ஏறக்குறைய 50க்கு மேலே. 50க்கு மேலே வயதில் இருப்பவர்களை இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து அப்படி பண்ணுவது சரியானு எனக்கு தெரியலை. இன்னொரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, பாவம் அவங்க வந்து அவ்வளவு ரிஸ்க்காக இப்போ இப்போ நான் கேட்டேன் ஏங்க இவ்வளவு மோசமாக பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட அந்த விஐபிட்ட நான் கேட்குறேன், பேர் சொல்கிறது நல்லா இருக்காது. அவர் சொல்லி எல்லா படத்துலையும் இப்படி தாங்க செய்வாங்க, எல்லா படையும் இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்க, நிறையா ஸ்டண்ட் மாஸ்டரில் வந்து 2-3 பேர்லாம் செத்துருப்பாங்க, அது எவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாங்க பாருங்கள்.